எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட பேபி ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க, ஆறா ஆறா வந்து ஒரு சில பேர்த்துக்கு தான் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்க. இப்போ வந்து நம்ம ஹீலிங் தெரப்பி கொடுக்கும்பொழுது வந்துங்க, இந்த ஆறாவுக்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோங்க. அது ஆறா அப்படின்னாங்க, நம்ம உடம்புல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒளிவட்டம்னு நம்ம சொல்லலாங்க. அந்த ஆறா வந்துங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வித்தியாசப்படுங்க. அதாவது நிறையா ஆன்மீகத்தில் ஈடுபட்டு வழிபட்டவங்களுக்கு வந்துங்க ஆறா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகவும் மிச்சவங்களுக்கு வந்து பக்கமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆறா வந்து எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாங்களோ அல்லது ஒருத்தரை வந்து நம்ம திட்டிகிட்டே இருக்கிறோம், அவங்க மேலே வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், அதையவே பல முறை செய்யும் பொழுது அந்த ஆறா வந்து அந்த இடத்துல வந்து சிதைஞ்சி போயிருங்க. அந்த சிதைஞ்சி போன இடத்துல தான் வந்து அந்த உறுப்புகளெல்லாம் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகங்க. அதனால் வந்து நம்ம மற்றவங்கள வந்து ஒரு கடுஞ்சொல்லால் வந்து எப்பொழுதும் திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இல்லை அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து திட்டுற அளவுக்கு நாம் வந்து நடந்துக்கக்கூடாது இல்லைங்களா? அதை வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்களோட கூட அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நம்ம சண்டை போட்டுக்கும் பொழுது வந்து அந்த ஆறா வந்து சிதையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. ஃபேமிலியில் இருக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கான வழியை வகுத்துக்கோங்க. அதுக்காக வந்து நம்ம ஹீலிங் தெரப்பி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும் மனசு. நன்றி வணக்கங்க. இன்னொரு நாளைக்கு இதை பற்றி இன்னும் நல்லா தெளிவாக நம்ம போடலாங்க. நன்றி வணக்கங்க. கேட்டதை கொடுக்கும் பிரபஞ்சம்.